எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கே. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தேர்தலில் கள்ள ஓட்டு போடுவதை தடுக்க கைரேகை கருவழி ஸ்கேன் அடிப்படையில் பயோமெட்ரிக் அடையாள முறையை அமல்படுத்த உத்தரவிடக் கோரி சுப்ரீம் கோர்ட்டில் பாரதிய ஜனதாவைச் சேர்ந்த வக்கீல் அஸ்வினி குமார் மனு செய்தார். தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு மனுவை விசாரித்தது. அப்போது வாதிட்ட அஸ்வினி குமார், பயோமெட்ரிக் அடையாள முறையை அமல்படுத்தினால் கள்ள ஓட்டு போடுவது மற்றும் ஆள்மாறாட்டம் செய்வதை தடுக்கலாம் என்றார். நீதிபதிகள் கூறும்போது, இந்த நடைமுறையை கொண்டுவர தேர்தல் விதிகளில் மாற்றங்கள் தேவைப்படும், அதோடு நிதிச்சுமையும் அதிகரிக்கும் என கூறினார். இருப்பினும் தேர்தல் நேர்மையாக நடத்துவது அவசியம் என்பதால் அதற்கான வழிமுறைகளை கண்டறியலாம். தற்போது நடைபெறவுள்ள தமிழக மேற்குவங்க தேர்தல்களில் பயோமெட்ரிக் முறையை அமல்படுத்த முடியாது. இனி வரும் தேர்தல்களில் பயோமெட்ரிக் முறையை அமல்படுத்துவது பற்றி ஆராயப்பட வேண்டும் என்று நீதிபதிகள் கூறினர். இது தொடர்பாக மத்திய அரசும் இந்திய தேர்தல் ஆணையமும் பதிலளிக்க நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.